Hi friends, welcome to Green Recipe video. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படினா சூப்பரான முறுக்கு தாங்க பார்க்க போறோம். முறுக்க நாம வந்துட்டு எப்படி கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு புதுசான மெத்தட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு உங்களோட. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா ஒரு வாணலியில் போட்டு வறுத்துக்கோங்க. உளுந்து வந்துட்டு கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கரிஞ்சிடவும் கூடாது. ரெண்டுமே ஆனால் நமக்கு உளுந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், நல்லாவும் இருக்காது. அந்த உளுந்து கரிஞ்ச ஸ்மெல் வரும் முறுக்கில். ஸோ அதனால் இந்த மாதிரி பதமாகவே எடுத்துக்கோங்க. அடுப்பணல் வந்துட்டு நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்போது பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா ஒன்று போல் வறுபட்டுருக்குது பாருங்கள். அதை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இப்போது நான் ஒரு 110 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டர் எதுக்கு இவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, பட்டர் போட்டால் தான் நமக்கு இந்த முறுக்கோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. அப்புறம் மாவு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 5 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான், ரெடிமேடு தான். அப்புறம் அந்த உளுந்தை வந்து மிக்சியில் நல்ல பவுடராக திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா ஒரு கப் ஃபுல்லும் நல்லா குவிச்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா 5 கப் அரிசி மாவுக்கு 1 கப் ஃபுல்லும் நம்ம உளுந்த மாவு எடுத்துக்கிறோம். உளுந்த மாவு வந்து நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிக்கோங்க. அப்புறமா காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன், அப்புறமா சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. காயப்பொடி நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம். அப்புறம் கருப்பு எள்ளு சேருங்க, அப்போ நல்லா தெரியும் இந்த முறுக்கில். அப்புறம் அந்த பட்டர் வந்துட்டு நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மெல்ட் பண்ணி ஊற்றும் போது தான் உங்களுக்கு அந்த பட்டர் வந்துட்டு நல்ல மாவோடு மிக்ஸ் ஆகும். நாம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துகிட்டு மாவோடு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கோட்டிங் ஆகாது. ஸோ நான் எப்போதுமே இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். முறுக்குமே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் ஒன்றுமே பண்ணாது. அப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு கையால் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தண்ணியை வந்து ஃபுல்லு ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நாம் ஒரு சப்பாத்தி டோ அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. பட்டர் நமக்கு போடும்போது இந்த மாவு பிசையும் போதே நமக்கு தெரியும், மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முறுக்குமே இப்படி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த பட்டர் வாசத்தோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், மாவு எடுத்து நம்ம இப்படி பண்ணோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், அதுதான் பதம். அப்புறம் இந்த மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம முறுக்கு சுடுற வரைக்கும் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம் ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துணியை தண்ணியில் நனைச்சிட்டு அதை மேலே போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு லாஸ்ட் வரைக்குமே மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். அப்புறம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 100 முறுக்கு கூட சேம் டைமில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பேப்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஜவுளி கடைகள்லாம் தருவாங்கள்ல, அந்த கண்ணாடி பேப்பர் தான். ரொம்ப லைட்டான பேப்பர் வேண்டாம், இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி பேப்பரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3 பக்கமும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா இப்படி விரித்து வச்சுக்கோங்க. விரிச்சிட்டு அதில் லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை ஒரு வெட்டு டிஷ்யூ வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. விட்டுட்டு நாம் இப்போ முறுக்கெல்லாம் இந்த மாதிரி இதில் பிழிஞ்சி விட்டுறலாம். பிழிஞ்சி விட்டுட்டு இதை இங்கேருந்து நம்ம ஆயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். நீங்கள் கரண்டியில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் 100 முறுக்கு கூட அசால்ட்டாக போட்டு எடுத்துடலாம். அப்புறமா இதை எப்படி எண்ணெயில் எடுத்து போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் அதே சமயத்தில் எண்ணெயுமே அடுப்பில் வச்சு
காய வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பீஸ் போட்டு அதில் எண்ணெய் காஞ்சிட்டான்னு செக் பண்ணியிருக்கிறேன் நான். அப்புறம் இந்த பாருங்கள், ஒரு தோசை பரட்டியால் இந்த மாதிரி இந்த முறுக்கை அப்படி அழகாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து அப்படியே தூக்கி ஆயிலில் போட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடு தான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இனிமேல் முறுக்கு பண்ணலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே பண்ணிக்கலாம். முறுக்கு அப்படின்னாலே ஐயோ அது ரொம்ப கஷ்டமே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணவே தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா முறுக்கை வந்துட்டு இப்படி 1 பை 1 திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு ப்ரௌனிஷாக ஆனதும் எடுத்துருங்க. ரொம்ப விட்டுட்டிங்க அப்படின்னா கரிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்ட்டு. தோசை எடுக்கிற மாதிரி தான். அப்புறமா அந்த பேப்பரில் பண்ணிவிட்டு நாம் எடுத்து போடும்போது பேப்பர் நகலும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதுக்குமே ஒரு டிப்ஸு ஷேர் பண்ணுறேன். அந்த பேப்பருக்கு அடியில் லைட்டாக தண்ணி போட்டிங்க, லைட்டாக தண்ணி 4 பக்கம் வச்சுட்டு தண்ணி மட்டும் வச்சுட்டு லைட்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த பேப்பர் அதிலே ஸ்டிக் ஆன மாதிரி ஆகிக்கும். நமக்கு எடுக்கும்போது பேப்பர் வந்துட்டு நகலாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நாம் லாஸ்ட் பேஜையுமே போட்டாச்சு. ஆனால் அந்த ஆயிலோட கலரை பாருங்கள், கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல், அதே சமயம் எண்ணெயுமே முறுக்கு உறிஞ்சாமல் நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றினோமோ அதே அளவுக்கே இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குது அப்படின்னு. நம்ம சில்லி பவுடர் சேர்த்ததுனால நமக்கு இந்த கலரில் இருக்குது, இல்லைனா நமக்கு ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும். அப்புறமா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறமா நம்ம பண்ணி வச்ச முறுக்கெல்லாம் 1 பை 1 எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 கப்பு அரிசி மாவும் 1 கப்பு உளுந்த மாவும் போட்டோம், சேர்த்து 6 கப் ஆகிட்டு. 6 கப்பு மாவு அளவுக்கு நமக்கு இவ்வளோ முறுக்கு வந்திருக்குது. முறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 முறுக்குக்கு மேலே வந்துருந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் ஈஸியாக எடுத்து சாப்பிடுவாங்க. நமக்கும் டீ டைம்லேயும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும். அப்புறம் இது மேலேயுமே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு 1 மாதம் ஆனாலும் இந்த முறுக்கோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போதுமே இப்படி தான் பல்காக செஞ்சு வச்சுப்பேன். இந்த முறுக்கும் அப்புறம் இதில் ஷேர் பண்ண டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.